அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருக்கிறவர். குருத்தோலை யார் பிடிப்பாரு? இயேசு பிடித்திட்டு எருசலேமுக்குள் சென்றதை நாம் பார்க்கிறோம். அதே குருத்தோலை அடையாளத்தை யார் கொடுக்கிறார் என்றால், அவருடைய குடும்பத்தில் சேரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அதை கொடுக்கிறார். அந்த அடையாளம் அவர்கள் அரியணையில் வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடமிருந்து கடவுளிடமிருந்தும் ஆட்டிக்குட்டியிடம் இருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார். இதாங்க நம்ம செய்கிறோம். இதுதாங்க மற்றவங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. அரியணையில் வீட்டிற்கும் எங்கள் கடவுளிடம் இருந்தோம். கடவுள்னா தந்தையாய கடவுள்னு வச்சுங்க. ஆட்டுக்குட்டியிடம் இருந்தோம். ஆட்டுக்குட்டினா இப்பதான் சொன்னேன், நற்கருணை ஆண்டவரிடம் இருந்தோம். பலியிடப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி நற்கருணை ஆண்டவரிடம் இருந்துமே. மே தான் இழுக்க மாட்டேங்கிறாங்க நம்முடைய குருக்கள், அருங்கொடை இயக்க குருக்கள், அருங்கொடை இயக்கத்தின் உறுப்பினர்கள். இந்த மே மட்டும் விட்டுறாங்க இதை வாசிக்கும் பொழுது. இதை தான் வாசித்து பார்க்க வேண்டும். ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே, சரியா, இருந்தே, ஆட்டுக்குட்டியிடம் இருந்தே, அதை கடவுளிடம் இருந்தும் ஆட்டுக்குட்டியிடம் இருந்துமே அப்படின்னா, ஆட்டுக்குட்டியிடம் இருந்தே. கடவுள் எல்லாருக்கும் பொதுவான. இந்த ஆட்டுக்குட்டி மட்டும் யாருக்குன்னா, இந்த நற்கருணையை நம்புகிறவர்கள் மட்டும்தான் இந்த ஆட்டுக்குட்டியும் கடவுள். நற்கருணை நம்பாதவர்களுக்கு தந்தையாகிய கடவுள் மட்டும்தான் கடவுள். அதனால இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்த நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு மட்டுமே மீட்பு வருகிறது. இதுதான் நம்ம சொல்ல பார்க்குறோம். இதில் தான் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே இந்த அருங்குடை இயக்கத்துடைய கள்ளத்தன்மை என்ன என்று புரிந்து கொள்ளலாம். நாயர்கள்லாம் திணறுகிறார்கள். இந்த அருங்குடை இயக்கத்தில் என்ன குறை இருக்கிறது என்று யோசிக்கிறார்கள். இதுதாங்க குறை. ஆட்டுக்குட்டியிடம் இருந்து மட்டுமே மீட்பு வருகிறது என்று இந்த அருங்குடை இயக்கத்தினர்கள் சொல்வதில்லை. அவர்கள் தந்தையிடம் இருந்துதான் வருகிறது, ஆட்டுக்குட்டியிடம் இருந்து அல்ல, நற்கருணை ஆண்டவரிடம் இருந்து அல்ல என்று போதிப்பவர்களாக அதை கூறக்கூடியவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுகிறார். அதான் நீங்க தெளிவாக கொள்கை சொல்கிறது. புனிதர்கள் என்றால் யார்? மனிதன் புனிதராகலாம் என்று தலைப்பு மட்டும் கொடுத்தால் பத்தாது. அதை தலைப்பு வைத்தவர் அதை நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கையை ஒவ்வொரு குருவிடம் சொல்லி அவர்களை போதிக்க சொல்ல வேண்டும். மனிதர் எப்பொழுது புனிதராகலாம் என்றால், மனிதர் கடவுளின் குடும்பத்தில் சேர்ந்தால்தான் புனிதராக முடியும். ஏதோ காந்தி மாதிரியும் நேரு தாத்தா மாதிரியும், நேரு மாமாவா காந்தி தாத்தாவா அதை ஒருவோடு அழைக்கிறார்களாம். அதுபோல வாழ வேண்டும் என்று இந்த மறைவுரை வைத்தார். காந்தி போன்று வாழ்வதால் ஒருவர் புனிதராக மாற முடியாது. ஏன் மாற முடியாது என்றால், காந்தி அந்த உறவு வேண்டாம் என்று சொன்னார். எனக்கு கிறிஸ்தவ வாழ்வு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதன் உட்பொருள் என்ன என்றால், எனக்கு உறவு வேண்டாம், நான் ராம் என்று அந்த வாழ்வது பிணி என்று போதித்த அந்த கடவுளே நம்பி நான் வாழ்ந்து விடுகிறேன் என்று சொல்லி, உறவு தரக்கூடிய அந்த வாழும் கடவுளாக இருந்து உறவு தரக்கூடிய கடவுள் தரக்கூடிய அந்த முத்திரையை தன்னுடைய நெற்றியில் பொறித்து கொள்ள விரும்பாதவராக வாழ்ந்தவர் காந்தி. அது போன்றவர்கள் புனிதர்கள் என்று சொல்ல வருகிறார்கள் இன்றைய மறைவுரையில். இல்லை, கடவுளின் உறவை பெற்றவர்கள் தான் புனிதர்கள், அவர்கள்தான் பேறு பெற்றவர்கள். அவர்களை குறித்து தான் இந்த 3 வாசகங்களும் இருக்கின்றன என்பதை முதலில் நம்ப வேண்டும். தலைப்பு மட்டும் அந்த பேரில் வைத்து என்ன புண்ணியம் சொல்லுங்க? மனிதன் புனிதராகலாம். எப்படி? காந்தி போல அகிம்சைவாதியாக இருந்தால் புனிதராகலாமா? இல்லை, நற்கருணையை முழுமையாக நம்ப வேண்டும். அதுதான் இந்த இடம். ஆட்டுக்குட்டியிடம் இருந்து மட்டுமே என்ன வருகிறது? மீட்பு வருகிறது என்று நம்ப வேண்டும். அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும். அதன்படி வாழ்ந்து காட்டிய பிறகுதான் அவர் புனிதராகிறார் என்று உங்கள் மறைவுரையில் நீங்கள் கூற வேண்டும். அதை தான் கூற மறுக்கிறீர்கள். நான் புதுசாக போதிக்கிற மாதிரி பார்க்கிறீர்கள். இல்லை, இதுதான் திருச்சபை 2000 ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கு. எழுதப்பட்டதிலிருந்து இதுதான் போதிக்கப்பட்டு வந்துட்டு கொண்டு இருக்கிறது. இதை தான் இன்று 2ஆம் வத்திக்கான் சங்க காலத்தில் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க. தலைகீழாக மாற்றி விட்டால், ஒரு சங்கத்தை வைத்து இதை மாற்றி எழுதினால் கடவுள் மாற்றிக் கொள்வாரா தன்னுடைய திட்டத்தில்? ஒரு திருச்சங்கத்தை கூட்டுகிறீர்கள். இதை மறந்துடுங்க இப்போதைக்கு இன்ஃபாலிபிலிட்டியை. அந்த திருச்சங்கத்தில் இன்னமே கடவுளின் குடும்பம்லாம் யாரும் சொல்லக்கூடாது. கடவுள் குடும்பம்லாம் இல்லை, மோட்சம்லாம் இல்லை, நரகம் இல்லை, ஏதோ பிறந்தோம் செத்தோம், பெரியார் சொன்னதுதான் பெரிய தத்துவம் என்று அந்த திருச்சங்கம் முடிவெடுத்து விட்டால் உடனே பைபிள்லாம் தூக்கி எரிச்சிடலாமா? முடியாது. திருச்சங்கத்திற்கு என்று ஒரு வரைமுறை இருக்கிறது, ஒரு எல்லை இருக்கிறது. அதுக்குட்பட்டு தான் முடிவெடுக்க முடியும். நற்கருணை மூலமாக மீட்பு இல்லை என்று சொல்வதற்கு திருச்சங்கங்கள் எதற்குமே, நீங்கள் எக்குமெனிக்கல் கவுன்சில் கூட்டுங்க, அனைத்து உலக கவுன்சில் வேண்டாமானாலும் கூட்டுங்க,
எந்த திருச்சங்கமாக இருந்தாலும் இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வரவே முடியாது. அதை தான் கொண்டு வர பார்க்கிறது இந்த அருங்குடை இயக்கம். அதை தான் கொண்டு வந்து விட்டதாக ஒரு கற்பனையை போதிக்கிறது நிஜம் என்று. 2ஆம் வத்திக்கான் சங்கம் அதை கூறிவிட்டது என்று போதிக்கிறது. நிறைய பேர் எனக்கு முன்னாடியே நிறைய சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி இல்லை, வெளியே இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்ல வேணாப்பா, நம்மள்கிட்ட இருக்கு, அவன்கிட்ட இல்லைன்னு அவன் சொல்ல வேணாம், அதில் சைலண்ட் ஆகிக்கா, அவ்வளோதான் சொன்னாங்க. அதனால் அவன்கிட்ட இருக்கு நம்மள்கிட்ட இல்லைன்னு அவங்க சொல்லலை. நற்கருணையிடம் இல்லை, நற்கருணை நம்பாதவிடம் இருக்கிறது என்று திருச்சங்கம் சொல்லவில்லை. ஆனால் அப்படி சொன்னதான் இந்த அருங்குடை இயக்கத்தினர் போதிக்கிறார்கள். அது சண்டைக்கு வருவார்கள். என்ன நீ கிறிஸ்தவ ஒன்றிப்புக்கு எதிராக இருக்கிற என்று சண்டைக்கு வருவார்கள். அது அல்ல கிறிஸ்தவ ஒன்றிப்பு. கிறிஸ்தவ ஒன்றிப்பு என்றால் அனைவரும் இந்த ஆட்டுக்குட்டியிடம் அழைத்து வர வேண்டும், அவர்களுக்கு மீட்பை பெற்றுத்தர வேண்டும். அப்பொழுதுதான் அது கிறிஸ்தவ ஒன்றிப்பு. நீ வேணா உன் தலைவர் அப்படியே வச்சுக்கோ, நீ ஒன்றும் பாப்பாண்டவர் ஏற்றுக்கிறியா இல்லையா அது எனக்கு தெரியாது. ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? நற்கருணையை நம்ப வேண்டும். இங்கே தான் உறவு கிடைக்கும் என்று நம்ப வேண்டும். நீ வேணா அவன் பதவிக்கு ஆசை இருக்கா, பதவி வச்சுக்கோ. ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? நற்கருணை நம்பினால்தான் மீட்பு என்ற அந்த மறை உண்மையை அவர்களை ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஒன்றிப்பு. அதான் உரத்த குடரில் பாடினார். அந்த பாடுதல் தான் திருப்பலி. இதெல்லாம் பெருசு டீட்டெயிலாக போகும்போது திருப்பலியெல்லாம் வரும். எப்படி திருப்பலி வரும் இதில் இருக்குன்னு நினைக்கிறேன். அது பாடுதல், புதிய பாடல் என்பது அந்த திருப்பலி. அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். இந்த 4 உயிர்களுங்கள இந்த 4 நற்செய்தின்னு சொல்லுவார்கள். அதெல்லாம் நமக்கு ஆராய்ச்சி தேவையில்லாது. 4 நற்செய்தி ஏற்றுக்கொள்வோம். பின் அரியணை முன் முகம் குப்பர விழுந்து கடவுளை வணங்கினார்கள் வானதூதர்கள். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே. அதுதான் அந்த திருப்பலியில் சொல்லுவோம். அந்த பரலோகத்தில் இருக்கிறவங்க பிதா சொன்ன பிறகு அடுத்தது ஆட்சியை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனம் தான், இந்த வசனத்தை தூக்கித்தான் அங்கே போட்டார்கள். மொழிபெயர்ப்பில் அங்கங்கே மாறி போய் வேற வசனம் போல் தெரிகிறது. உண்மையில் இருப்பது இதுதான். ஆமேன், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே. அந்த திருப்பலியின் நிறைவு நிலையில் சொல்லக்கூடாது அல்லவா? அந்த சமாதானம் சொல்வதற்கு முன்பாக அந்த இதை தான் அந்த திருப்பலி நடந்தது என்பதற்கு அடையாளமாக காட்டுகிறார். என்றென்றும் உரியன ஆமேன் என்று பாடினார்கள். அதான் புதிய பாடல் திருப்பலி. மூப்பர்களுள் ஒருவர், வெண்மையான தொங்கல் ஆடை அணிந்துள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்கு தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர், அதுக்கு வழக்கம் கீழே வரனால அது விளக்கலை. வெண்மையான தொங்கல் ஆடை கீழே வருகிறது. அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். ரத்தம்னா சிவப்பு. சகப்பான ஒரு பொருளில் வெள்ளையான துணியை போட்டால் அந்த துணி சகப்பாக மாறுமா வெள்ளையாக மாறுமா? சகப்பாக தான் மாறணும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுது? இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டது என்று சொல்லவர். அப்போ இது ஒரு புது விதமான ரத்தம். இந்த ரத்தம் சிவப்பு வண்ணத்தை கொடுக்காமல் வெள்ளையான வண்ணத்தை கொடுக்கிறது. எப்படி அது? அதுதான் பார்க்கிறோம். அதுதான் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தம் என்பது நற்கருணையில் வரக்கூடிய அந்த இரத்தம். இவர்கள் அந்த இரத்தத்தை புசித்து புசித்து இவர்களுடைய ஆன்மா வெண்மையாகிவிட்டது. அதாவது நம்பிக்கையில் தூய்மை ஆகிவிட்டது, மாசற்றதாக ஆகிவிட்டது என்பதற்கான அடையாளம் தான் அந்த தொங்கல் ஆடை.